உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறாரு, இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு. ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி ஒன்று. ரெண்டாவது, வாழ்க்கையில எல்லாருமே முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாயுடைய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான். அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நிறைய பேர் வேண்டுறோம். முருகப்பெருமானை வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான உழைப்பு வேணும், அதற்கான முயற்சி அதிகமாக இருக்கணும், விடாமுயற்சியாக இருக்கணும். அந்த மாதிரி விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் ராசிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசியில் பயிற்சி ஆக போகிறாரு. அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா எல்லாருக்கும் நல்லது கொடுப்பாருன்னா இல்லை, சில ராசி என்பவர்களுக்கு சில தீமைகளும் கொடுப்பாரு, சில ராசி என்பவர்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் கொடுப்பாரு. அது என்னென்ன அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நன்மைகள் தீமைகள் ரெண்டும் தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா, வாழ்க்கையில் சில விஷயங்களில் நம்ம லேட் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம், இல்லை சில விஷயங்கள் ஐயோ நமக்கு டைம் இல்லை இப்போ செஞ்சாகணுன்ற சில முயற்சிகள் செய்வோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த 12 ராசி அன்பர்களுக்கு சொல்ல போறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. அது மட்டும் இல்லாம 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, திருமணம் ஆகல, திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கு, 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள் உண்டு, திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான வாழ்க்கை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் சார், என் மனைவி நல்லா இருக்காங்க சார், நாங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் போனோம் சார், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தாண்டி குழந்தை பேர் இல்லை அப்படின்னா இந்த காலங்களில் ட்ரீட்மெண்ட் போங்க. அதன் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு, வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் வேலை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா வேற ஊர் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு 39 நாளில் வேற ஊருக்கு போய் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, வேற ஊரில் வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம். தனுசு ராசி என்பவர்கள் எல்லாருக்குமே என்னென்னா, வாழ்க்கையில் நம்மளும் 4 சம்பாரிச்சு காட்டணும், நம்ம பேர் புகழ் வாங்கணும், அதே மாதிரி எல்லா தகுதியும் இருந்து நம்ம மட்டும் இப்படி இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய, அது 30லேருந்து 35 வயதை கடந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஆரம்பிங்க, நீங்கள் உடனே நாளைக்கே கிடைக்கணும்லாம் கிடையாது. இந்த 39 நாளில் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது, எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி போகலாம், என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு அதை யோசிக்கக்கூடிய நேரம், தேடக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் கிடைக்கும். அதே போல் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பதற்கு இந்த 39 நாட்கள் இருக்குது. ஏதாவது எக்ஸாம்ஸ் வருதுன்னா அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள், இல்லை அதுக்கான முயற்சிகள், அதுக்கான படிப்பெல்லாம் படிங்க, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. போட்டி துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டி துறை அப்படின்னு சொல்லும்போது மேஜராக விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். தனுசு ராசியில் இருக்கீங்க, அதுவும் மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு மென்மேலும் உயர்வையும் வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலையில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்படுறீங்க, வெளிநாட்டில் வேலை போயிடுச்சு சார், வீசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு சார், வீசா முடிய போகுது சார், வேலையெல்லாம் 3 மாதம் இருக்கேன், 6 மாதம் இருக்கேன், 2 பேரும் வேலை செஞ்சோம், என் மனைவிக்கு இல்லை, என் கணவருக்கு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேற ஊர் மாறி வேலை தேடுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வேற ஊரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இருக்கிற இடத்தை தேடாதீங்க,
இல்லை சார் எனக்கு இருக்கிற இடத்துல வேணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ இருக்கிற இடத்துல வேணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் நான் இப்போ எனக்கு இம்மிடியட்டாக வேலை வேண்டியே ஆகணும் அப்படின்னா வேறு ஊரில் ஒரு 3 hours 5 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி வேலை கிடைப்பதுக்கான சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ தொழிலில் கொஞ்சம் செலவுகள் மூலமாக லாபங்கள் வரும். அப்போ செலவுகள் மூலமாக லாபம் வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், ப்ரொமோஷன் பண்ணுங்கள், அது கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், பேப்பர் ஆட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் வளர்ச்சியை காணக்கூடிய நேரம். அப்போ அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் வரும், நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துக்கலாம், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம், லோன் அடைக்கலாம், லோன் கட்டக்கூடிய நேரம், அதே மாதிரி இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரம், விற்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் லாபத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமா அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்திக்கு தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக இந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் வந்து கடன் பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க. அதனால உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு PDFல வேணும்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோழி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோல் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.